Hello all, welcome to our channel. ஸோ எஸ்டர்டே நைட் நம்ம ரீஎவலேஷன் ரிசல்ட் போட்டிருந்தோம். அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான். இன்னும் சில பேருக்கு ரீஎவலேஷனில் ரிசல்ட் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு வருது, ஒரு சிலருக்கு நோ சேஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு. இது ரெண்டு குழப்பத்துக்கான ஒரு கிளாரிட்டி தான். 87% தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேருக்கு ரீஎவலேஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணல, அது அண்டர் ப்ராசஸ் தான். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம், நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அடுத்தது இந்த நோ சேஞ்சுன்னு வந்திருக்கு. எனக்கு நியாயமான நான் கிளைம் தான் பண்ணியிருந்தேன், ஒன் வேர்டே தப்பு, ஆனா தப்பா போட்டிருக்காங்க, நான் ரைட்டா எழுதி எனக்கு அந்த ஒன் வேர்டு கூட உங்க மார்க் போடல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கான உங்க பயங்கரமான ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்க பக்கத்துல உள்ள ரீஜனல் ஆபீஸ்ல நீங்க போய் உங்க பேப்பரை பார்த்துக்கலாம். அதுக்கான ஷெடியூல நாங்க சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ட்ரிச்சில இருந்து பேசுறேன். ட்ரிச்சி ஜோனுக்கு ரீஜனல் ஆபீஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை. ஸோ இப்போ ட்ரிச்சியில் இருக்க ஒரு பையன் தன்னோட பேப்பரை பார்க்கணும் அப்படின்னா அவன் சென்னை ரீஜனல் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்கூலை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஸ்கூலு எந்த ஆர்ஓ ஆஃபீஸ் கீழே வருது அப்படின்னு அதில் நீங்கள் போய் உங்கள் பேப்பரை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட் தேர் ஆன்சர் புக் அட் த கன்சர்ன் சிபிஎஸ்சி ரீஜனல் ஆஃபீஸ். நோ சேஞ்சுன்னு வந்திருக்கு, எனக்கு கிளைம் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலான்னு அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆர் டீம் ஐ வுட் லைக் டு கன்வே மை சின்சியர் தேங்க்ஸ் தோஸ் ஹூ போஸ்ட் சம் கமெண்ட் இன் அவர் சேனல். ஸோ நிறைய பேருக்கு நாங்கள் ரீஎவலேஷன் பார்த்து அந்த ஆன்சர் ஷீட்டை கோ த்ரூ பண்ணி இங்கெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய பேப்பர் சஜஸ்ட் பண்ணோம். அதில் நிறைய பேருக்கு ஃபேண்டாஸ்டிக்காக மார்க் வந்திருக்கு, சில பேருக்கு விஐடியில் கட் ஆஃப் வந்திருக்கு. இந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் நம்ம எல்ஓசி அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஓசி நிறைய பேர் இன்னைக்கு கால் பண்ணாங்க. இந்த எல்ஓசியா இருக்கட்டும் அண்ட் இந்த என்ஏஓஎஸ் எக்ஸாம், இதை பத்தின ரெண்டு புரிதலும் சில பேரண்ட்ஸு கண்டிப்பா அவசியம். உங்களுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கைண்ட்லி எங்களோட டைமிங் கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்க. நீங்க ரேண்டமா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க டைம் இல்லை. ஸோ இந்த என்ஓஎஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டா நாங்கள் சொல்றோம் கண்டிப்பா. அண்ட் இந்த எல்ஓசி நான் சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. 22 இன்னைக்கு ஈவினிங்கே நான் ஓப்பன் ஆகும்னு நினைச்சேன். என்னோட கெஸ் படி நாளைக்கு ஈவினிங் இல்லை அதிகபட்சம் 24th இந்த ஆர்டி கம்பார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்கூலில் தான் நீங்கள் போய் கேட்கணும். ஸோ இன்றைக்கே நிறைய பேர் ஸ்கூலில் போய் சொல்லி வச்சிருப்பீங்க. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக பரீட்சா சங்கம்லேயே ஓப்பன் பண்ணி பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.